வணக்கம் நேயர்களே, 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் பார்த்திபன். வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுவிட்டது திமுக. பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கிவிட்டது அதிமுக. கணிசமான இடங்களை பெறுவோம் என்கிறது பாஜக. அணித்து விடப்பட்ட காங்கிரஸ், தனியாக நிற்கும் கம்யூனிஸ்டுகள் என அரசியல் அரங்கின் பரபரப்புகளோடு வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே சொல்வதுதான் இந்த 40க்கு 40 நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில நாம பார்க்க இருக்கிறது தென் தமிழகத்துடைய முக்கிய தொகுதிகளில் ஒன்றான ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதிவாசிகளின் கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதில் சொல்வதற்காக அந்த தொகுதியின் எம்பி திரு ஜே.கே. ரித்தீஷ் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக இன்றைய தேர்தல் மேடையில் அரங்கேறிய சில முக்கியமான நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சித் தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ளார். தற்போது எம்பியாக உள்ள டி.கே.எஸ். இளங்கோவன், டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன் உள்ளிட்ட 8 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. இதன்படி மயிலாடுதுறையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஹைதர் அலியும், வேலூர் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் அப்துல் ரஹ்மானும் களமிறக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக அணி வலுவான அணியாக அமையும் என அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் தெரிவித்துள்ளார். இக்கூட்டணி தமிழகத்தில் கணிசமான இடங்களை கைப்பற்றும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூட்டணி குறித்து கட்சி மேலிடம் சரியான முடிவு எடுக்காததால் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விரைந்து முடிவெடுக்க மேலிடத்தை வலியுறுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இடதுசாரிகள் இணைந்து தனி அணியாக போட்டியிடப் போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்திற்கு பின்பாக செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணியை தேர்தல் ஆணையம் துரிதப்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக சரிபார்க்கப்பட்ட பின்னர் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. பிரதமர் கனவு மனதில் இருப்பதால் பாஜக கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் விலகியதாக பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். பீகார் மாநிலம் புர்னியாவில் பேசிய மோடி, காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதற்காகவே 3வது அணி உருவாகி இருப்பதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு 40க்கு 40 நிகழ்ச்சியில நாம பார்க்க இருக்கிற தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி. சேதுபதி மன்னர் காலம் தொட்டு தேசிய அரசியலோடு தொடர்புடைய பூமிதான் ராமநாதபுரம். சுதந்திர போராட்ட காலத்தில் தேசிய தலைவர்கள் தமிழகத்துக்கு வந்தால் தவறாமல் ராமநாதபுரம் செல்ல வேண்டிய அளவுக்கு பெருந்தலைவர்கள் பலர் பணியாற்றிய பெருமைமிக்க பூமிதான் இந்த ராமநாதபுரம் பூமி. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, இந்த தொகுதிக்குள் வரும் சட்டமன்ற தொகுதிகள் என்ன, இந்த தொகுதியுடைய ஜாதகம் என்ன, அதை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே நீண்ட கடற்கரையை கொண்டது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி. அருப்புக்கோட்டை மக்களவை தொகுதி என்று அழைக்கப்பட்ட இந்த தொகுதி 1957ஆம் வருடம் ராமநாதபுரம் தொகுதியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1962ஆம் ஆண்டு பவர் பிளாக் கட்சியின் சார்பாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்ற தொகுதி என்ற சிறப்பும் இதற்கு உண்டு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் இந்த தொகுதியில் இதுவரை அகில இந்திய பவர் பிளாக்கும் காங்கிரசும் தலா 4 முறையும், அதிமுக திமுக தலா 3 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,17,580. இதில் ஆண்கள் 7,12,124 பேர், பெண்கள் 7,05,390 பேர், 66 திருநங்கைகளும் உள்ளனர். இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர், திருவாடனை, அறந்தாங்கி, திருச்சுழி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. திருச்சுழியில் திமுகவின் தங்கம் தென்னரசு, ராமநாதபுரத்தில் காங்கிரசின் ஹசன் அலி, திருவாடனையில் காங்கிரசின் ராமசாமி, முதுகுளத்தூரில் திமுகவின் முருகவேல், அறந்தாங்கியில் திமுகவின் உதயம் சண்முகம், பரமக்குடியில் அதிமுகவின் எஸ். சுந்தர்ராஜ் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர். வற்றாத ஜீவநதிகளோ, வளம் கொளிக்கும் வயல்வெளிகளோ, தொழிற்சாலைகளோ, வேலைவாய்ப்புகளோ இல்லாததால் தமிழகத்தில் உள்ள பிற்பட்ட தொகுதிகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது.
ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி ஒரு சிறிய உலாவை பார்த்தோம். அடுத்ததாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய எம்பியான திரு ஜே.கே. ரித்தீஷ் பற்றி பார்க்கலாம். திமுகவை பொறுத்தவரை அடிமட்ட தொண்டன் என்ற பொறுப்பிலிருந்து கட்சியில் வார்டு உறுப்பினர் என்ற பதவிக்கு வருவதற்கே பல ஆண்டுகள் ஆகும். படிப்படியாக மட்டுமே திமுகவில் பதவியை பெற முடியும் என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த வரலாறு. இதனை ஒரே நொடியில் உடைத்து எறிந்தவர் ஜே.கே. ரித்தீஷ். தடாலடி அரசியல் பிரவேசம், நாடாளுமன்றத்தில் அமைதியின் சொரூபம் என திகழும் இவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் எப்படி இருந்தன, தொகுதிக்குள் இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தன என்பது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை சுருக்கமாக பார்க்கலாம். ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் கே. சிவகுமார் என்ற ஜே.கே. ரித்தீஷ் 1973 இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தவர். டிசிஇ மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பிஇ சிவில் பட்டப்படிப்பு பயின்றவர். திமுக வார்டு பிரதிநிதி என்ற பொறுப்பில் இருந்த இவர் 2009 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திடீரென ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். அந்த தேர்தலில் ஜே.கே. ரித்தீஷ் பெற்ற வாக்குகள் 2,94,945 ஆகும். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரான வி. சத்தியமூர்த்தியை விட 69,915 வாக்குகள் அதிகம் பெற்று நாடாளுமன்றத்துக்கு தேர்வானார் ஜே.கே. ரித்தீஷ். ராமநாதபுர நாடாளுமன்ற உறுப்பினரான ஜே.கே. ரித்தீஷ் நாடாளுமன்றத்தில் 38% வருகையை பதிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்ற அவையில் இதுவரை தான் பங்கேற்ற கூட்டத்தொடரில் 16 கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதில் 161 விவாதங்களிலும் பங்கேற்றிருக்கிறார். 2009-2010 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியாக ராமநாதபுரத்துக்கு 1,01,00,000 ஒதுக்கப்பட்டது. இதில் 1 கோடி செலவு செய்யப்பட்டு 14 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 2010-2011 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியாக ராமநாதபுரத்துக்கு 2 கோடி ஒதுக்கப்பட்டது. இதில் 2,01,00,000 செலவு செய்யப்பட்டு 56 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக 2 விஷயங்கள் குறித்தும் பார்த்தோம். இப்பொழுது திரு ஜே.கே. ரித்தீஷ் உங்ககிட்ட ஒரு கேள்வி. 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இப்போ இந்த 5 ஆண்டுகள்ல உங்களுடைய தொகுதிக்கு நீங்கள் செய்த முக்கியமான விஷயங்கள், அது உங்களுடைய முக்கியமான சாதனைகள் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொகுதியில மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டப்ப 2 ரீசன் தான் சொல்லி கேட்டேன். ஒன்னு, இந்த மாவட்டத்தை குடிசை இல்லாத மாவட்டமா மாத்துவேன். 2வது, ஒரு தொழிற்சாலை இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வருவேன். இது 2 நடக்கலைன்னா வர்ற பாராளுமன்ற தேர்தலில் நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஓட்டு கேட்டேன். தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அந்த நான் எம்பி ஆகி ஒரு 2 மாத காலத்துக்குள்ளேயே தலைவர் கலைஞர் வீட்டு வசதி திட்டம்னு கொண்டு வந்தாரு. அதை பயன்படுத்தி 90% மேலான வீடுகளை நாங்க குடிசை இல்லாத வீடுகளா மாத்திட்டோம் எங்க மாவட்டத்தில். அது மட்டும் இல்ல, அழகிரி மினிஸ்டரா இருக்கும்போது ரசாயன மற்றும் உர தொழிற்சாலையை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பிசிபிஆர்ங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலமா கொடுத்திருக்காரு. அதுக்கு இப்ப இந்த அம்மா சிஎம்மா இருக்கவங்க 2000 ஏக்கர் லேண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் நம்ம நேரடியாக களத்துக்கு சென்று பார்க்கும் பொழுது மக்கள் சொல்றாங்க. நம்ம நிகழ்ச்சியில இதுக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா நம்ம பார்ப்போம். இதுல பிரதான பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது விவசாயத்தை தொடர்ந்து செய்ய முடியல, அதுக்கு பாசன வசதிகள் இல்ல, அந்த பகுதியில குடிநீருக்கே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் இந்த பிரச்சனையை தான் முதன்மையான பிரச்சனையா முன்வைக்கிறாங்க. இந்த குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண என்ன முயற்சி பண்ணி? கலைஞர் ஆட்சியில இருந்தப்ப குடிநீர் பிரச்சனைக்காக தான் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லா கிராமத்து வரைக்கும் எல்லா கிராமங்களுக்கும் நாங்க அந்த குடிநீரை காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலியமா மக்களுக்கு எடுத்துட்டு போனோம். அதுல நாங்க 90% வரைக்கும் நாங்க அதுல சக்சஸ் ஆனோம். அதுக்கப்புறம் இப்ப சரியா மெயின்டைன் பண்ணாதனால மக்களுக்கு இன்னும் கிராமங்களுக்கு தண்ணி கிடைக்கல. இது நடந்த உண்மை. நீங்க மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னாலே நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி பற்றி பார்த்துக் கொண்டிருக்கும். இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளும் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல்ல தமிழகத்தின் புண்ணிய நகரங்கள் என்று பட்டியலிட்டால் அதில் தலையாய இடம்பெறுவது ராமேஸ்வரம். தென்னிந்தியாவில் வசிக்கும் இந்துக்களுக்கு காசிக்கு செல்வது எப்படி வாழ்நாள் லட்சியமோ அதே போல வட இந்தியாவில் வசிக்கும் இந்துக்களுக்கு ராமேஸ்வரம் வருவதும் வாழ்நாள் லட்சியம்தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க பகுதியை உள்ளடக்கிய ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்களே பாருங்கள். நீரிலும் நிலத்திலும் அறுவடை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கும் தொகுதிதான் ராமநாதபுரம்.
சுகாதாரமான நகரமாக ராமநாதபுரத்தை மாற்றுவது, முழுமையான ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்றுவது, துறைமுக நகரமாக மாற்றுவது உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் தேர்தல் சமயத்தில் பல்வேறு கட்சியினரால் வழங்கப்பட்டதாக கூறுகின்றனர் ராமநாதபுரம் மக்கள். ஆனால் அவற்றில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்பது இவர்களின் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மீனவர்களின் தலையாய பிரச்சனை இலங்கை கடற்படையிடம் சிக்கிக் கொண்டு நித்தம் செத்து மடிவது. இரு நாட்டு மீனவர்களின் பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் என்பது இவர்களின் எதிர்பார்ப்பு. இல்லையென்றால் மீனவர்களின் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிடும் என்று குமுறுகின்றனர் இவர்கள். அந்த மீனவனுடைய குடும்பத்தினுடைய நிலை எப்படின்னா, என்னைக்கு அடுப்பு எரியுதுன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு மோசமான நிலை. பிள்ளைகள் படிச்சா படிக்க முடியல. இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, மீனவனுடைய பிரச்சனை தான் இருக்கு. இரு நாட்டு மீனவர்கள் அழைத்து பேசி அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் ஏற்படுத்தி கொடுக்கணும். கச்சேரி நமக்கு பிரச்சனை இல்ல, மீனவனுக்கு உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், மீன் பிடிக்கணும். அதை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நல்ல நாத்தன்மையா பாராளுமன்றத்தில் வாதாடணும். பாராளுமன்றத்தில் முற்றுகை, இப்ப காவிரி பிரச்சனைக்கு எப்படி முற்றுகையிடுறாங்களோ அது மாதிரி தமிழகத்தில் உள்ள 40 எம்பிகளுமே சேர்ந்து இந்த பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு மீனவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துற எம்பியை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ராமேஸ்வரமே துண்டு துண்டாகிவிடும் என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இங்குள்ள கடல் வளம் ஏற்கனவே துண்டாடப்பட்டு வரும் நிலையில் இத்திட்டம் ஒட்டுமொத்த கடல் வளத்திற்கும் வேட்டு வைத்துவிடும் என்கின்றனர். இந்த தீவானது லைம் ஸ்டோன் சொல்லக்கூடிய இளம் பாறைகளால் கட்டமைக்கப்பட்டது, கடினமான பாறைகள் கிடையாது. இதனாலதான் முதல்ல சேது சமுத்திரத்தை தோண்ட போகும்போது குண்டு வச்சு அதை உடைக்கலான்னு சொல்லும் போது இந்திய புவியியல் துறையும் ராணுவமும் அது வேண்டாம், உடைச்சிங்கன்னா தீவே 2ஆ போயிடும் சொல்லி சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, இந்த இடத்துல மன்னார் உயிர்கோளம் சொல்லக்கூடிய உயிர் பாதுகாப்பு நிலையம் இருக்கு. ஏன்னா கடல் வாழ் உயிரினங்கள் குட்டி போடுறது, முட்டை பொறிக்கக்கூடிய இடமாவும் இந்த இடம் இருக்கு. இந்த சேது சமுத்திர திட்டம் செயல்படுத்தப்படுமையானால் அந்த மன்னார் வளைகுடாவுடைய இருக்கக்கூடிய உயிர் பாதுகாப்பு கோளம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். மூணாவது, இந்த திட்டமானது 30 அடி ஆழத்துல, அதாவது 30 அடி ஆழத்துல வெறும் 42 அடி அகலத்துல தான் இது தோண்டப்படுது. இது 1.5 லட்சம் டன்னுக்கு மேற்பட்ட பெரிய கப்பல்கள் வந்து திரும்பக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. இந்த 3 காரணத்துக்கான இந்த திட்டம் கொண்டு வரப்படுமையானால் இந்த திட்டத்தினால ராமேஸ்வர தீவுக்கு தான் லாபம் கிடைக்கிறத விட பாதிப்புகள் தான் அதிகமா. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா, இவர்கள் சொல்கிற பிரச்சனைகள் வெறும் அந்த தொகுதிக்குட்பட்ட பிரச்சனை மட்டுமில்ல, இந்திய தமிழகத்துடைய பிரச்சனை, ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரச்சனை கூட சொல்லலாம். மீனவர் பிரச்சனை, இலங்கை மீனவர்களால் தாக்கப்படுவது, இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது போன்ற பல்வேறு அவங்களுடைய வாழ்வாதாரமே தினமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, அந்த தொகுதி மக்களின் பிரதிநிதியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இதுவரைக்கும் நீங்க என்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? அதுக்கு என்ன பலன் கிடைச்சது? இதுவரைக்கும் நான் பார்லிமெண்ட்ல எத்தனையோ தடவை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்கேன், பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்கேன். இதை பத்தி பேசாத எப்ப போனாலும் ஒரு டைம் கிடைச்சா ஒன்லி நாங்க பேசுறது இந்த ஃபிஷர்மேன் இஷ்யூ மட்டும்தான். ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை, பெரிய பிரச்சனை இந்த மீனவர் பிரச்சனை. ஏன்னா இது தமிழ்நாடு பிரச்சனையா ஒரு எங்கேயோ ஓரமா இருக்க ராமேஸ்வரம் பிரச்சனையா தான் மற்ற ஸ்டேட்ல இருக்கவங்க பாக்குறாங்களே தவிர இதை ஒரு இந்தியா பிரச்சனையா யாருமே பார்க்கல. ஏதோ நாங்க பேசுறப்ப பார்லிமெண்ட்ல ஒரு சில ஃபார்மாலிட்டிக்கு மற்ற கட்சிகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர இதை முழு மூச்சா அப்ப மற்ற பிரச்சனையை எடுத்து பண்ண மாதிரி இதுக்கு எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஒரு எம்பியா இன்னைக்கு ஈவினிங் கூட வாசன் அமைச்சரா இருந்தாரு, அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அவர் என்ன கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி மீனவர் பிரச்சனையை பத்தி எத்தனையோ தடவை தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொன்னோம், அவங்க சரியா டீல் பண்ணாதனாலதான் இன்னைக்கு மத்தியில எங்களுக்கு கூட்டணி கிடைக்காம நாங்க தமிழ்நாட்டுல கஷ்டப்படுறோம் சொல்லி திரு வாசன் அவர்கள் பேசினாங்க. அப்ப பாத்துக்கங்க, ஒரு மத்திய அமைச்சரா இருந்தவரே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்கெல்லாம் எத்தனை தடவை இதை பத்தி பேசியிருப்போம். அதாவது நம்ம நினைக்கிறோம் ஸ்ரீலங்கா நட்பு நாடு. நான் இதை பத்தியும் பார்லிமெண்ட்ல பேசுறேன். நீங்க ஸ்ரீலங்கா நட்பு நாடுன்னு சொல்லி பேசுறீங்க. ஒரு கேரளாவில் பேசுறீங்க, மக்கள் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னாரு, நீங்க முற்றுகை எல்லாம் எடுக்கிறோம், அதாவது அந்த அளவுக்கு சீரியஸா பேசாம நம்மளுடைய குரல் ஓங்கி ஒலிக்கல அப்படின்றது அவங்களுடைய குறையா இருக்கு. நம்ம பேசணுமேனு பேசுறாங்க எங்க ஆட்கள், ஆனா அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசல, அதுக்கான பலனை பெற்று தரணும்ன்ற உறுதி அவருக்கு இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்ல வரேன். அதாவது இன்னைக்கு கேரளாவில் ஒரு மீனவரை சுட்டுட்டாங்கன்னு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, அவங்களுக்கு மத்தியிலையும் அவ்வளவு சப்போர்ட் இருந்துச்சு. நாங்க அதுக்காக அவங்கதான் மனிதர், நம்ம மனிதர். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 400க்கு மேற்பட்ட மீனவர்கள் செத்துருக்காங்க, 1000க்கு மேற்பட்ட மீனவர்கள் இங்க கைகால் இழந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் பத்தி நாங்க பேசிட்டோம்.
எங்களுக்கு மத்தியில இருந்த ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அவ்வளவா இல்லை. எதை பத்தி பேசினாலும் ஸ்ரீலங்கா நட்பு நாடுன்னு தான் பேசுறாங்களே தவிர இந்த பிரச்சனைய ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க எடுத்துக்கல. இதுதான் முடிந்த முயற்சிகளை பண்ணியிருக்கிறோம், ஆனாலும் அதுக்கான உரிய பலன்கள் கிடைக்கவில்லை. ஆமா, இதுதான் என்ன நான் இன்னைக்கு வேட்பாளர் வேண்டாம், என் கட்சியில நான் சீட்டு கூட கேட்கல. அதுக்கு ஒரு காரணம் இருந்த ஒரே பிரச்சனை மீனவர் பிரச்சனை நம்மளால ஷார்ட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. நம்ம ஒரு தொகுதியை பார்த்தோம், இன்னும் 5 தொகுதிகள் எஞ்சி இருக்கின்றன. அடுத்தடுத்த தொகுதிகளை பார்க்கலாம். அடுத்ததாக பரமக்குடி மிக முக்கியமான ஒரு சட்டமன்ற தொகுதி. தொழிற்சாலைகள் இல்லை, சாலை வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை என இப்படி அடுக்கடுக்காக இல்லைகளை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள் பரமக்குடி வாசிகள். அது என்ன என்பதை பார்க்கலாம். பரம்பை என்ற பாரம்பரிய பெயர் கொண்ட பரமக்குடி சட்டமன்ற தொகுதியின் முக்கிய தொழில் விவசாயம். வைகை ஆறு இந்த தொகுதியில் ஓடிச் சென்றதனாலேயே இதன் பெயர் பரம்பை என்று அழைக்கப்பட்டது. வானம் பார்த்த பூமி என்பதால் விவசாயம் அற்றுப்போன நிலையில் உயிர் வாழ்வதற்கான தேவைக்கு ஆழ்துளை கிணறுகளை நம்பியுள்ளனர். இதுவரை ஓட்டுக்கட்டு வந்தது மட்டும்தான் எம்பி இந்த பாம்பூருக்குள்ள பாத்திருக்கோம். இதுவரை நாங்க எம்பியை பார்த்தது கிடையாது. எந்த ஒரு இதுவும் செய்யல. அந்த ஊருக்கு தண்ணி வசதி இந்த ஊர்ல இல்ல. எந்த ஒரு நிர்வாகமும் இதை சரியான முறையில் பாக்குறதே கிடையாது. எந்த அதிகாரியும் பாக்குறது கிடையாது. பாதாள சாக்கடை திட்டம் கிடப்பில் போடப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் தொகுதிவாசிகள். இத்திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சாலையில் உயிரை காவு வாங்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். பாதாள சாக்கடை திட்டம் நிறைய நிறைவேற்றினாங்க. அது பாதியோடு நிறைவேற்றி இப்ப பாதியோடு முடிச்சுட்டாங்க. அவங்களோட நடவடிக்கைலாம் எடுக்க சொல்லுங்க. மக்கள் ரொம்ப சிரமப்படுறாப்பு. முதல் தண்ணி, பாதாள சாக்கடை, பொதுமக்கள் நடக்கிறதுக்கு பாதை, இது நல்லாவே இருந்தாலும் ஊர் நல்லா இருக்கு. பெரிய அளவில் தொழிற்சாலைகள் இல்லாத நிலையில் ரயில் போக்குவரத்து அதிகப்படுத்தப்பட்டால் அதன் அடிப்படையிலாவது வியாபாரம் பெருக வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் உள்ளூர் வர்த்தகர்கள். பாலக்காடு வண்டி ட்ரெயின் வாரத்துக்கு டெய்லி 3 நாள் வாரத்துக்கு விட்டுட்டே இருந்தாங்க. இப்ப வாரத்துக்கு 1 நாள் தான் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்படுகிறோம். இந்த வியாபாரத்து பாதிக்கப்படுறதுனால வியாபாரம் ரொம்ப நஞ்சு போயிட்டே இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல. அதனால வாரத்துக்கு 3 நாள் விட மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி பரமக்குடி ராமேஸ்வரம் டு பரமக்குடி ராமேஸ்வரம் டு மதுரை வாரத்துக்கு 3 ட்ரிப் விட்டுட்டே இருந்தாங்க. அது 2 ட்ரிப் ஆகிட்டாங்க. அது இன்னொரு கூடுதல் ஒரு ட்ரெயின் தேவைப்பட்டா வியாபாரிகள் நல்ல வசதியாக தேவைப்படும். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மற்றொரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி என்றால் அது முதுகுளத்தூர். தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்தாடும் பூமி என்றால் அது முதுகுளத்தூரை தான் அப்படி சொல்ல வேண்டும். காரணம், வறண்ட பிரதேசங்களில் வளரும் காட்டுக்கருவைதான் இங்கு பிரதான உற்பத்தி பொருளாகவே இருக்கிறது. இதன் பின்னணியில் காய்ந்து கிடக்கிறார்கள் விவசாயிகள். அவர்களுடைய அவலமான வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறது நமது செய்தியாளர் குழு. மழை பொய்த்து போனதால் விவசாயம் பொய்யாகவே போய்விட்ட பூமிதான் முதுகுளத்தூர். நெல், கரும்பு, மிளகாய் என விளைந்த மண் இன்று காட்டுக்கருவையை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. காட்டுக்கருவை நிலத்தடி நீரை இன்னும் அதல பாதாளத்துக்கு கொண்டு சென்றுவிடும் என்பதை அறிந்திருந்தும் வேறு வழி இல்லாததால் காட்டுக்கருவை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகள். அப்ப நேரத்துல பஞ்சம் முளைக்கிறதுக்காக தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு போகும். இப்ப தஞ்சாவூர் ஜில்லாவிலேயும் எந்த ஒரு இது நல்ல செழிப்பும் இல்ல, அங்கேயும் விளைச்சல் இல்ல. அதனால நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு காட்டுக்கருவல் முள்வேலியை வெட்டி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். காட்டுக்கருவை மூலம் கிடைக்கும் அடுப்பு கரியை ஏற்றுமதி செய்ய வழி ஏற்படுத்த வேண்டும் என்கின்றனர் தொகுதி மக்கள். விவசாயம் பாதிக்கப்பட்டு அது கரிமூட்டை, அது விறகு கரியாக்கி கரியை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அரசு அந்த இழப்பீடுக்கான இதுகள் எந்த சலுகை எங்களுக்கு கொடுக்கவில்லை. ஏன்னு கேட்டா 2 ஆண்டுகளாக மழை இல்லாத காரணத்துல காட்டுக்கருவை போட்டதுனால அந்த காட்டுக்கருவலுக்கு நாங்க இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்ட்டாங்க. எங்க விவசாயம் இதனால விவசாயிகள் அடியோடு பாதிக்கப்பட்டதும் இல்லாம இருக்கிற விவசாயிகள் சிறிய விவசாயிகள் இந்த தண்ணி இல்ல மழை இல்லாத நேரத்துல வெளியூர் செல்றதுக்கான காரணத்தை ஆயத்தமாக ரெடியா இருக்கிறாங்க. கண்ணு கெட்டிய தூரம் வரை கரிசல் மண் நிரம்பி காணப்படுவதைத்தான் சாலைகள் என்று நம்பி போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறுகின்றனர் முதுகுளத்தூர் வாசிகள். இதனால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்வோரும் கடும் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடுகிறது. அரசு மருத்துவமனை என்ற பெயரில் வெறும் கட்டிடம் மட்டுமே இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். போதிய மருத்துவர்கள் இல்லை என்பதும் உயர் சிகிச்சைக்கான எந்த ஒரு வசதியும் இல்லை என்பது இவர்களின் புகார். முதுகுளத்தூர்ல ஆஸ்பத்திரியில குழந்தைகள் டாக்டர் குறிப்பா இல்ல. எந்த டாக்டரும் இரவு நேரத்துல கூட நோயாளிகள் ஒரு ஆத்திரத்துக்கு கூட போனாலும் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. குறிப்பா ஆஸ்பத்திரியும் முதுகுளத்தூருடைய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு முட்டுக்கொட்டையாவே இருக்கு டாக்டர் குறையினால. தமிழ்நாட்டிலேயே தண்ணீர் பஞ்சம் என்ற சொல் முதலில் புழக்கத்திற்கு வரும் இடம் இந்த பூமிதான். விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை என்பதை காட்டிலும் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாமல் தவிக்க நேரிடுவதுதான் இந்த தொகுதியின் இயல்பு.
மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு குடம் வந்து 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. அது போக இந்த மாதிரி நிலை காலம் பூரா நீடிச்சுனாங்க அடுத்து வர்ற எம்பி எலெக்ஷன்ல வாக்காளர்கள் வந்து தேர்தலையே புறக்கணிக்கிறதுக்கு நிலைமை கூட போக வேண்டிய சூழ்நிலை வருவது. ஓட்டு கேட்டு வந்தாங்க, மறுநாள் வரல. தண்ணி குடிநீர் எல்லாம் தாரம் சொன்னாங்க, குடிநீர் தண்ணி கொடுக்கல. தண்ணி ஒரு குடம் 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு குடிக்க தண்ணி, ஊருக்கு வசதி, அது கொடுத்தா போதும். பரமக்குடி மற்றும் முதுகுளத்தூர் மக்களின் கோரிக்கைகளை குமுறல்களையும் பார்த்தோம். இப்போ அவங்க சொல்றது வந்து குடிநீர் பிரச்சனையை பிரதான பிரச்சனை சொல்லுவாங்க. இது நம்ம நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே பேசணும். விவசாயமும் செய்ய முடியல, வேற வேலை வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதியில் வேலை வாய்ப்புகளை பெருக்கி தருவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதான் அவங்கள்ட்ட ஏற்கனவே பேசும்போதே சொன்னேன். அது ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தோம், ரசாயன மற்றும் உர தொழிற்சாலை ஒன்று தொண்டியில கொண்டு வந்திருக்கேன். அழகிரி மினிஸ்டரா இருக்கும்போது அதுக்கு இப்பதான் லேண்ட் அலாட் பண்ணிருக்காங்க 2000 ஏக்கர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிற்சாலைகள் வந்தால் மட்டும்தான் இந்த மாவட்டத்துல வேற வேலை வாய்ப்பு. குடிநீர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? சரி, ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது நாங்க காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க அனைத்து கிராமங்களுக்கும் நாங்க கொண்டு போய் சேர்த்திருந்தோம். இன்னைக்கு அந்த திட்டம் பராமரிப்பு இல்லாதனால மக்களுக்கு போய் கிடைக்கல. நம்ம தொடர்ந்து பேசுவோம். 2 விஷயங்களுக்கும் நீங்க 2 முயற்சிகளை முன்னெடுத்துக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இன்னும் 3 தொகுதிகள் எஞ்சி இருக்கின்றன. அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றதை பார்க்கலாம். இன்று நாம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தொகுதியுடைய நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரதீஷ் நம்மோடு இருக்கிறார். அந்த மக்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகளுக்கு அவருடைய பதில்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். 3 சட்டமன்ற தொகுதிகள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரச்சனைகளை இதற்கு இடைவெளிக்கு முன்னர் பார்த்தோம். அடுத்ததாக அறந்தாங்கி எல்லை பிரச்சனை தான் இந்த அறந்தாங்கி தொகுதியுடைய தலையாய பிரச்சனை. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு ராமநாதபுரத்துக்குள் வந்துவிட்ட இந்த அறந்தாங்கி தொகுதி தேவைகள் நிரம்பி வழியும் தொகுதியாக இருக்கிறது. அது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஒரு தோட்டத்திலிருந்து மற்றொரு தோட்டத்திற்கு பிடுங்கி நடப்பட்ட ஒட்டுமாங்கனியாக பட்டுப்போய் காட்சியளிக்கிறது அறந்தாங்கி. புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் இருந்தவரை அறந்தாங்கி தொகுதிக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைத்து வந்ததாகவும் தற்போது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் எல்லைக்குள் அறந்தாங்கி வந்துவிட்டதால் தங்களுக்கு சேர வேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் போகிறது என்பது தொகுதி மக்களின் குற்றச்சாட்டு. சென்ற முறை எங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டமாக தொகுதி சீரமைப்பில் ஒரு தனி எம்பி தொகுதியாக ராமநாதபுரத்தில் அறந்தாங்கி சேர்க்கப்பட்ட பிறகு இந்த தொகுதியினுடைய மீனவர்கள் பிரச்சனையை எங்களுடைய சார்பாக நாங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திற்கு அனுப்பி இருக்கக்கூடிய எம்பி இதுவரைக்கும் பாராளுமன்றத்திலும் பேசியதில்லை, எந்த ஒரு அரசாங்கத்திலும் பேசியதில்லை. எங்கள் தொகுதியின் பிரச்சனைகளை கூட மற்ற எம்பிக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலும் எங்கள் எம்பி இதுநாள் வரைக்கும் இது பற்றியும் பேசவில்லை. எல்லோருடைய உணவு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு இங்கு உணவே ஒரு பிரச்சனையாக உள்ளதாக சொல்கின்றனர் இங்குள்ள விவசாயிகள். இந்த அறந்தாங்கி தொகுதியை பொறுத்தவரையில மானாவாரி விவசாயம் தான் அதிகம். ஆனா மானாவாரி விவசாயமான மிகப்பெரிய அளவுல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வருடமும் மிகப்பெரிய பாதிப்புல விவசாயிகள் இருக்காங்க. அது மட்டுமல்லாம இந்த தொகுதி மட்டுமில்லாம இந்த மாவட்டமே சிறக்கணும் அப்படின்னா மீனவர் பிரச்சனை தீரணும், வறட்சி பிரச்சனை தீரணும். இன்றைக்கு கடுமையான வறட்சியில இருக்கோம். குடிநீர் கூட இன்றைக்கு நாங்க சிரமப்பட்டு இருக்கோம். இன்றைக்கு குடிநீர் கூட ஒரு பல பகுதிகளில் இன்றைக்கு குடிக்க தண்ணீர் இல்ல, மழை இல்ல, செய்த விவசாயம் பூரா பாலப்பட்டு போச்சு. விவசாயத்திற்கு தான் வானத்தை பார்த்து காத்திருக்க வேண்டும் என்றால் அத்தியாவசிய தேவைகளுக்கும் இங்கே வானத்தை பார்த்தே நிற்க வேண்டியதாக உள்ளது என்கின்றனர் தொகுதி மக்கள். இங்கே 30-35 பேர் வந்து செல்கிறார்கள் தினைக்கும். ஆனா சரியான பேருந்து இல்லாமல் பொதுமக்கள் கவலைப்படுகிறார்கள். மாணவ மாணவிகளுக்கு சரியான நேரத்திற்கு பஸ் வசதி இல்லாமல் பொதுமக்கள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். அறந்தாங்கியில இந்த சந்தை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது இல்லாமல் தஞ்சை அதில் இருக்கிறது. அதையெல்லாம் இந்த புது அறந்தாங்கிக்கு எடுக்க வேண்டும். அறந்தாங்கி மக்களின் அவஸ்தைகளை பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் சட்டமன்ற தொகுதி திருச்சுழி. கண்ணை கூசச் செய்யும் வெயில் வாட்டும் நிலப்பகுதிகளில் இந்த திருச்சுழியும் ஒன்று. இந்த வறண்ட பூமியில் வாழ்பவர்களின் வாழ்க்கையும் வறண்டுதான் கிடப்பதாக சொல்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? நீங்களே பாருங்கள். காரியாப்பட்டி, திருச்சுழி, நரிக்குடி ஒன்றியங்களை உள்ளடக்கிய இந்த பூமி மானாவாரி விவசாயத்தை கொண்டது. மழை பெய்தால் நீர் தங்கும் கண்மாய், குளங்கள் மற்றும் குண்டாறு, கிருதுமால் போன்ற நதிகளும் வளமற்று கிடக்கின்றன. கருவேல மரங்களினால் நிலத்தடி நீரும் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இங்க இருக்கிற குண்டாற்றுல மணல்னு பாத்தீங்கன்னா சும்மா பேரளவுக்கு கூட இல்ல. மணலை எவ்வளவு தூரம் தோண்டி களவாங்க முடியுமோ களவாண்டு அள்ளிட்டு போயிட்டாங்க. மணல்கிறதே இல்ல. மாத்துல மணல் அள்ளினதுனால இங்க குடிநீர் பிரச்சனை கடுமையா இருக்கு. வேளாண்மை பொய்த்து போனதால் விவசாயிகள் வெளியூருக்கு பிழைப்புக்காக செல்ல வேண்டிய நிலை உள்ளது. உள்ளூரிலேயே வாழ்க்கை நடத்துவதற்கு உண்டான தொழிற்சாலைகள் இல்லை என்பதும் அவர்களின் குற்றச்சாட்டு.
காட்டு ஆமணக்கு பயன்படுத்தி மின்சாரம் தயார் பண்ற தொழிற்சாலை வந்து நிறுவனம் ப்ரோக்ராம் இருந்துச்சு. இப்ப அது எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்குன்றது தெரியல. அதை வந்து மானாவாரி பகுதியா இருக்கலாம், மழையை நம்பிதான் அந்த பக்கம் வந்து விவசாயிகள் இருக்காங்க. வெறும் கருவ மரங்கள் வந்து அதிகமா இருக்கு. இப்ப அதெல்லாம் அழிச்சு காட்டாமலுக்கு ஊக்குவிச்சு மின்சாரத்தை தொழிற்சாலை ஆரம்பிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பகுதியில் வந்து விவசாயிகளுக்கு வந்து விரிவான வாழ்க்கை ஆதாரத்தை வந்து உருவாக்க முடியும். திருச்சுழியில் ரயில் முன்பதிவு மையம் வேண்டும், காரியாபட்டி வழியாக ரயில் போக்குவரத்து வேண்டும் என கேட்கின்றனர் தொகுதி மக்கள். ஆன்மீக தலங்களான ராமேஸ்வரம், ஸ்ரீவில்லிபுத்தூரை இணைக்கக்கூடிய இந்த தொகுதிக்குட்பட்ட சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன என்பது பக்தர்களின் குற்றச்சாட்டு. இந்த சாலைக்கு மறுவாழ்வு கிடைத்தால் சுற்றுலாத்துறையும் மேம்பட வாய்ப்பு உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். 2 தொகுதிகளுடைய பிரச்சனைகளை பார்த்தோம். இரண்டுமே ஏற்கனவே பேசியது போல வறட்சி தான் பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. நதிகள் வறண்டு கிடக்குது, ஆற்று மணல் கொள்ளை போகுது அப்படின்னு சொல்றாங்க. குடிநீருக்கே தட்டுப்பாடு இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? இந்த தீர்வு எங்கிருந்து தொடங்குது? இதுல மாநில அரசுகள் தான் இதை எடுத்து அங்கங்க சின்ன சின்ன தேவைகள், குடிநீர் தேவைகளை எல்லாம் நம்ம தான் மாநில அரசு தான் செய்யணும். திமுக இருந்தப்ப எங்களால முடிஞ்ச அளவு செஞ்சோம். நாங்க இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்காது. இப்ப இந்த கடந்த 3 வருடமா நான் எம்பியா இருந்தாலும் என்னால வந்து என்னுடைய எம்பி நிதியை மட்டும்தான் பயன்படுத்தி நான் மக்கள் கலெக்டரேட்டே போய் ஏதாவது சொன்னாலும் என்னுடைய எம்பி நிதி வர்றதுக்கு பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய். அதுல என்ன செய்ய முடியுமோ அதை பத்தி மட்டும் தான் நான் பேச முடியும். வேற மக்களுடைய குறைகளை போய் நான் எடுத்து சொன்னாலும் அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. இன்னொன்னு, எனக்கு பாத்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட் பார்டர்ல இருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் என்னுடைய தொகுதி. நான் உண்மையா சொல்ல போனேன்னா பெரிய தொகுதி. மதுரை ஏர்போர்ட் பார்டர்ல ஆரம்பிச்சு ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை பார்டர் வரைக்கும் இருக்கு, பெரிய தொகுதி. நான் உண்மையா சொன்னா திருச்சுழி, அறந்தாங்கி இந்த 2 தொகுதிக்கும் நான் முழுமையா போய் கூட சுத்த முடியல. 2 தொகுதியிலையும் ராமநாதபுரம் 4 தொகுதி மக்கள் தான் சொல்லுவாங்க. எம்பியே வந்து தொகுதி உண்மையை ஒத்துக்கணும். ஆமா, நான் வந்து எனக்கு மனப்பூர்வமா என்னால வந்து அந்த 2 தொகுதிக்கு நான் திருப்தியா போனதில்லை. அது எனக்கு வந்து எனக்கே என்னுடைய மனசாட்சி குத்துனது. அதனால எல்லாம் நான் இந்த சில காரணங்களால இந்த தடவை சீட்டை கேட்கல. தொடர்ந்து இன்னும் ஒரு தொகுதி எஞ்சி இருக்கிறது. அதுதான் திருவாடானை தொகுதி. திரும்பிய திசையெல்லாம் கோரிக்கைகள் மலிந்து நிற்கும் தொகுதியாக விளங்குகிறது திருவாடானை. இந்த தொகுதியின் வாட்டங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். நீண்ட கடற்கரையை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதி என்ற பெருமைக்கு உரியது திருவாடானை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை முன்னுதாரணமாக கொண்டே ராமநாதபுரத்தை சுகாதாரமான தொகுதியாக மாற்றுவேன் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜி.கே. ரித்தீஷ். ஆனா அந்த ஊர்ல வந்து இன்னைக்கு வந்து அதிகமான நோய்கள் பிறப்பிடமா இன்னைக்கு ஆகுதுன்னு சொன்னா அதை வந்து கட்டுப்படுத்த வந்து இந்த அரசு வந்து, அதாவது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, அதை முற்றுமா தவறிடுச்சு. எந்த அளவுக்கு சொன்னா தொண்டில உள்ள இந்த அரசு ஆஸ்பத்திரி இருக்குது, மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லுவாங்க. அதுல வந்து போதிய டாக்டர் கிடையாது. இரவு நேரங்கள்ல வந்து மக்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு போய் போனாங்கன்னு சொன்னா அங்க டாக்டருடைய பற்றாக்குறை வந்து கம்மியா இருக்குது. இதனால வந்து டாக்டரே இல்ல இங்க. அந்த அளவுக்கு தான் மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. இப்ப நான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டி கடற்கரை பகுதியில இருக்கேன், அதுவும் கடலுக்கு நடுவுல. இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் திரு ரித்தீஷ் இந்த தொண்டி பகுதியில மீன்பிடி துறைமுகம் அமைத்து கொடுப்பேன் அப்படின்னு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அந்த வாக்குறுதிகள் என்னவாயிற்று? இந்த தொண்டி துறைமுகத்திற்கான அந்த பணிகள் நடைபெற்றதா, இல்ல அதற்கான முயற்சிகள் தான் மேற்கொள்ளப்பட்டதா அப்படிங்கறத இந்த தொண்டி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம கேட்க போறோம். மீன்பிடி துறைமுகமாக தொண்டியை மாற்றுவேன் என்பதும் நாடாளுமன்ற உறுப்பினரின் வாக்குறுதிகளில் ஒன்று. ஆனால் அந்த வாக்குறுதிகளின் தற்போதைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறுகின்றனர் தொகுதிவாசிகள். அது தொண்டியில ஹார்பர் வந்து ஒரு துறைமுகம் அமைக்கிறதா சொன்னாங்க. அந்த துறைமுகம் வந்து கிடப்புல தான் இருக்கு. அந்த ஹார்பருக்காக இந்த ஊருடைய மக்கள் வந்து ஒரு 20 ஏக்கர் நிலம்லாம் வந்து கொடுத்தாங்க, அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்தாங்க. ஆனா அது வந்து சும்மா வந்து எழுத்து மூலமா இடத்தை வாங்கியிருக்காங்களே ஒழிய எந்த விதமான நடவடிக்கை இதுவரையிலும் எடுக்கப்படல. மத்திய அரசும் அது உண்டான எந்த ஏற்பாடுகளுமே செஞ்ச மாதிரி இல்ல. கப்பல் போக்குவரத்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக நம்ம தொண்டி பகுதியில் துறைமுகம் வர இருக்கிறது என்று கூறினார்கள். ஆனால் அது வந்து வெறும் பேச்சு வடிவிலேயே இருந்து வருகிறது. அதை செயல் வடிவமாக்கி நம்ம தொண்டி பகுதியில் துறைமுகம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதை செயல்படுத்த வேண்டும். கடற்கரை பகுதி என்பதால் நிறைந்த வெளிச்சம் தரக்கூடிய மின் விளக்குகள் தேவை என்ற கோரிக்கையோடு எம்பியை அணுகியுள்ளார் தொண்டி ஊராட்சி மன்ற தலைவர். ஆனால் அந்த கோரிக்கை மீது குறைந்தபட்ச நடவடிக்கை கூட இதுவரை எடுக்கப்படவில்லை என்கிறார் அவர். அதோட நான் ஒரு 2 நேரில் போய் பார்த்தேன். ராமநாதபுரம் ப்ரோக்ராம் நேரில் போய் பார்த்தேன்.
அப்ப என்ன தேவை உங்க ஊருக்கு அப்படின்னு கேட்டா, எங்க ஊருக்கு ஒரு ஹைமாஸ் லைட் தேவை, இப்போதைக்கு கடற்கரை போறது ரொம்ப இருட்டா இருக்கு, ஒரு ஹைமாஸ் லைட் தேவை அப்படின்னு சொன்னார். அப்ப சரி அடுத்து நெக்ஸ்ட் வாங்க அப்படின்னா, அப்புறம் நெக்ஸ்ட் அவங்க சொந்த ஊர் மணக்குடிக்கு வந்திருந்தாங்க. அப்ப அங்க போய் பார்த்தேன். அங்க போய் பாக்குற வச்சுனா கொட்டேஷன் வாங்கிட்டு வாங்க, அதுக்குள்ள கொட்டேஷன் ஒரு கம்பெனில வாங்கிட்டு வாங்க தரேன் அப்படின்னு நல்லா தூரம் கொட்டேஷன் வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி இங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாலும் எதுவுமே உண்மையை செயல்படுத்த ஒண்ணுமே செய்யல. திருவாடானை தொகுதியுடைய பிரச்சனைகளை பார்த்து ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு ஹைமாஸ் லைட் கேட்டோம் எம்பி கிட்ட, தரேன்னு சொன்னாரு, ஆனா கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய கோரிக்கை தான், அதை நிறைவேற்றி வச்சிருக்கல. அவர் யார சொல்லி சொல்றாரு, உண்மையாவே அவர் கேட்டிருந்தா என்ன கிட்டத்தட்ட இந்த தடவை தான் ஹைமாஸ் நிறைய போட்டோம். நாங்களா போய் ஊர்களுக்கு போட்டோம், கேட்கறவங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்க மாட்டோம். இந்த பாராளுமன்ற இந்த நிதியில மட்டும் 40 ஹைமாஸ் லைட் போட்டோம். அவர் என்னைய தேடி வந்தேன், ஊருக்கு வந்தேன் யாரோ சொல்லி சொல்றாரு. உண்மையிலேயே அவருக்கு தேவைன்னு கேட்டிருந்தா அடுத்த நாள் போய் நாங்க லிஸ்ட் நாங்களா ரெடி பண்ணி அந்தந்த ஊருக்கு போடுங்கன்னு சொன்னோம். வந்த லிஸ்ட் போக 40 பேர் இந்த வருஷ லிஸ்ட்ல 40 ஊருக்கு போட்டிருக்கோம். தொண்டி மீன்பிடி துறைமுகம் பற்றி கோரிக்கை நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். அது அங்க தொண்டியில தான் இந்த ப்ராஜெக்டே வருது. துறைமுகம், ஃபேக்டரி எல்லாமே தொண்டியை தான் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த அம்மா கூட முதல்ல அந்த இடத்துல தான் 2000 ஏக்கர் அலாட் பண்ணிருக்காங்க. அதனால எல்லாமே வருது. ஒரு ஃபேக்டரி அதுக்குண்டான துறைமுகங்கள் வர்றதுனால மீன்பிடி துறைமுகத்துக்கு தனியா செலவு பண்ண மத்திய அரசுல பண்ணல. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப நம்மளுடைய 40 நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பகுதியை பார்க்க இருக்கிறோம். அதுதான் இன்றைய தேர்தல் யூகம் வியூகம் பகுதி. இன்னைக்கு தேர்தல் யூகம் யூகம் பகுதியில் நாம பார்க்க இருக்கும் செய்தி இதுதான். மிஞ்சியது ஏமாற்றமே, காத்திருந்தும் எதிர்பார்த்திருந்தும் வராது போன தோழர்கள். சூரிய தலைவர் தம்முடைய கூட்டணிக்குள் எப்படியும் தோழர்கள் வந்து விடுவார்கள் என்று மிகவும் ஆர்வமாக காத்திருந்ததாகவும், ஆனால் கடைசி வரை தோழர்கள் வராமல் தாமதப்படுத்தியோடு தனியாகவே நிற்கப் போகிறோம் என்று சொன்னது சூரிய தலைவரை மிகவும் ஏமாற்றத்துக்குள்ளாக்கிவிட்டது என்பதுதான் இன்றைய செய்தி. மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து பதில்களை அறிந்து வந்திருக்கிறோம். அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களிடம் நாம் முன்வைத்த முதல் கேள்வி, மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா? இதற்கு வெறும் 14% மக்கள் மட்டும்தான் நாம் நிறைவேற்றி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். 86% மக்கள் இல்லை, நிறைவேற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் அவர்களிடம் கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி, தற்போதைய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா? இந்த கேள்விக்கு வெறும் 11% மக்கள் மட்டும்தான் மீண்டும் வாய்ப்பு தரப்போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 89% மக்கள் மீண்டும் வாய்ப்பளிக்க தயாராக இல்லை. ரிதீஷ், இப்போ உங்க தொகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு மத்திய அரசு மீது திருப்தி இல்லை என்பதைத்தான் இந்த பதில்கள் காட்டுகின்றன. அவர்களுக்கு ஏன் மத்திய அரசு மீது திருப்தி வரல? 14% வெறும் 14% பேர் தான் வாக்குறுதிகளை காப்பாற்றியது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஏன்? எங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை, பெரிய பிரச்சனை இந்த ஃபிஷர்மேன் இஷ்யூ ஒண்ணுதான். மத்திய அரசால் செய்யாமல் விட்ட பிரச்சனை. ஏன்னா மத்திய அரசால் அது மத்திய அரசு நினைச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனை செய்ய முடியும். ஆனா அவங்க செய்யல. அது எல்லா மக்கள் மத்தியில் எல்லார் மத்தியிலும் அதோடைய கோபம் இருக்கு. நம்ம இன்னும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம். இது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் பிரதமர் தொடர்பாகவும் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்களா, மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்பது தொடர்பாகவும் நிறைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம். அப்படி நாம கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது உங்கள் வாக்கை யாருக்கு போடுவீர்கள்? தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்களா, மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா? இதற்கு பெரும்பான்மையான மக்கள் 72% மக்கள் மாநில கட்சிக்கு தான் வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 28% மக்களுடைய வாக்கு தேசிய கட்சிக்காக இருக்கிறது. இதில் ஒரு துணை கேள்வியும் முன்வைத்தோம். அதாவது, நீங்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் உங்களுடைய தேர்வு எந்த கட்சி? இதற்கு 14% மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பான்மையாக 60% மக்கள் பாஜகவிற்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 26% மக்களுடைய விருப்பம் காங்கிரஸ் கட்சியாக இருக்கிறது. மாநில கட்சி என்று சொன்னவர்களிடம் மற்றொரு கேள்வியை முன்வைப்போம். அந்த கேள்வி, நீங்கள் மாநில கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் உங்களுடைய தேர்வு எந்த கட்சி? இதற்கு பெரும்பான்மையாக 52% மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்து சொல்லியிருக்கிறார்கள். 39% மக்களுடைய ஆதரவு திமுகவிற்கும், 9% மக்களுடைய ஆதரவு தற்போதைய பாஜக கூட்டணி, அதாவது தேமுதிக, மதிமுக, பாமக இடம்பெறும் என்று சொல்லப்படும் பாஜக கூட்டணிக்கு 9% மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. இப்ப இந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு தேசிய கட்சிக்கு என்று வரும்பொழுது பாஜகவுக்கு 60% வாக்கு வங்கி இருக்கிறது. மாநில கட்சிக்கு என்று வரும்பொழுது அதிமுகவுக்கு அதிக வாக்களிக்க போவதாக சொல்கிறார்கள். இதற்கான முக்கிய காரணம் என்ன நினைக்கிறேன்? மக்களுடைய தேவைகள், மக்களுடைய பிரச்சனைகள்
அத இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி நடந்துகிட்டு இருக்கு, மாநிலத்துல அஇஅதிமுக ஆண்டுகிட்டு இருக்காங்க. சில மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, சரி மாநிலத்துல வந்து ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டா தான் நம்மளுக்கு ஃபேவரா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற கிராமத்து மக்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நினைச்சு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இந்த மாவட்டத்துக்கு அதிக திட்டங்கள் செஞ்சது திமுக ஆட்சியில தான். காவிரி குடிநீர் திட்டம், கலைஞர் வீட்டு வசதி திட்டம், மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம், அதை இப்ப திறக்காம இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்களை திமுக ஆட்சி காலத்துல தான் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்துல இன்னைக்கு திமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதுல ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு முகமது ஜலீல் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல அதிமுக ஏற்கனவே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. அவங்க அன்வர் ராஜா என்ற சிறுபான்மை இனத்தவரை வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எங்க கட்சியை தான் சொல்லுவேன். அதாவது என்ன, ஜலீல் வந்து எங்க கட்சியுடைய வேட்பாளர், பொதுமக்களுக்கு அறிமுகம் இல்லாதவர், ஒரு படித்தவர், பண்பாளர். அஇஅதிமுகவில் இருக்கவர் ஒரு பிரபலமானவர். இன்னும் நாங்கெல்லாம் தேர்தல்களை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா எங்க கட்சி வேட்பாளர் ஜெயிச்சுவார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ அடுத்ததாக இன்னும் பல்வேறு கேள்விகளை நாம் ராமநாதபுரம் தொகுதி மக்களிடம் முன்வைத்திருக்கிறோம். அதில் இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்பது பிரதமரை முன்வைத்து நடக்கக்கூடிய தேர்தல் என்பதால் பிரதமர் விருப்பம் என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் சில கேள்விகளை முன்வைத்தோம். அப்படி நாம் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, யார் பிரதமராக வர வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள்? இதற்கு 70% மக்களுடைய விருப்பம் நரேந்திர மோடியாக இருக்கிறது. 15% மக்கள் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்றும் 15% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வேண்டும் என்றும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக மற்றொரு கேள்வியை முன்வைத்தோம். அந்த 2வது கேள்வி, இன்றைய இந்தியாவில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த சிக்கல்களில் இருந்து நாட்டை மீட்டெடுக்கும் திறமை யாருக்கு அதிகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தோம். இதற்கு 77% மக்கள் நரேந்திர மோடிக்கு அந்த திறமை இருப்பதாக சொல்கிறார்கள். 16% மக்கள் ராகுல் காந்திக்கு அந்த வல்லமை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 7% மக்களுடைய ஆதரவு ஜெயலலிதாவுக்கு இருக்கிறது. இப்போ பிரதமர் தேர்வு என்று வரும்பொழுது நரேந்திர மோடிக்கு அதிகமான ஆதரவு காணப்படுகிறது உங்கள் பகுதியில். இந்த ஆதரவுக்கான பின்னணி, இந்த கருத்து கணிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு காங்கிரஸ் அரசால நிறைய பாதிக்கப்பட்டுட்டோம். உதாரணத்துக்கு எங்க மாவட்டம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்களால நாங்க ஒன்னும் பெரிய நன்மைகள் கடந்த 5 வருடமா யாருக்கும் கிடைக்காதனால, பொருளாதார ரீதியாகவும் சரி, மக்களுடைய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அதை அவங்க ஹேண்டில் பண்ண மெத்தட் வந்து மக்களுக்கு ரீச் ஆனதுல அவ்வளவு சரியா திருப்தியா இல்லை. அதனால இன்னைக்கு நரேந்திர மோடி யாருமே புதுசா ஏதாவது வந்தா மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த விதத்துல நரேந்திர மோடிகிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ ராகுல் காந்தி 15% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 15% பேர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க? அப்படி கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி இந்த அம்மா பிரதமர் இருந்தா கூட சந்தோஷம் தானே. ஒரு தமிழர் முதல்ல ஒரு பிரதமரா வர்றாரு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம் தான். திமுகவராக இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் வருவதை வரவேற்கக்கூடிய ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பா. அதாவது ஒரு தமிழனா ஒரு தமிழர் பிரைம் மினிஸ்டர் வர்றது தப்பு கிடையாது. எங்கேயோ இருக்கு நரேந்திர மோடி வர்றதுக்கு மக்கள் தேர்வு செஞ்சு அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் நான் யாரு தடுக்கு. மக்களுடைய கருத்தையும் மக்கள் பிரதிநிதியும் அதே விதமாக பிரதிபலிக்கிறார் என்று எடுத்துக்கொள்கிறோம். அடுத்ததாக மேலும் சில முக்கியமான கேள்விகளை மக்களிடம் நாம் முன்வைத்திருக்கிறோம். அப்படி நாம கேட்ட சில முக்கியமான கேள்விகளில் முக்கியமான ஒரு கேள்வி, ஆம் ஆத்மி கட்சி சமீபத்தில் டெல்லியில் ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று ராமநாதபுரம் மக்களிடம் கேட்டபோது 50% மக்கள் தெரியும் என்றும் சரிபாதியாக 50% மக்கள் தெரியாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சொன்னவர்களிடம் மற்றொரு துணை கேள்வியும் கேட்கப்பட்டது. அந்த கேள்வி, உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியை தெரியும் என்றால் அந்த கட்சிக்கு வரும் தேர்தலில் வாக்களிப்பீர்களா? 50% மக்கள் இந்த கட்சி தெரியும் என்று சொன்னார்கள். ஆனால் அதில் 4% மக்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 96% மக்கள் இல்லை, அந்த கட்சிக்கு வாக்களிக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ ஆம் ஆத்மி கட்சியை பற்றி திடீரென இந்திய தேர்தல் ஜனநாயகத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு கட்சி சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் உடனடியாக காங்கிரசுக்கு வலுவான சவாலாக அமைந்து ஆட்சியே பிடித்து கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் என்று ராஜினாமா செய்திருக்கிறது. இந்த கட்சியை பத்தி தெரியுமா என்று கேட்டால் உங்கள் மக்கள், ராமநாதபுரம் தொகுதி மக்கள் சரிபாதியாக இருக்கு. பாதி பேருக்கு தெரியல, பாதி பேருக்கு தெரியுது. அந்த தெரிந்தவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டால் 4% மக்கள் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. நீ 96% மக்கள் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க. அதாவது டெல்லியில இருக்க மக்களை ஏன்டா ஓட்டு போட்டோன்னு இப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவருடைய அணுகுமுறை, மக்கள் கொடுக்கிற
நமக்கு கொடுக்கிற ஒரு சான்ஸை நம்ம சரியா பயன்படுத்தணும். நம்ம அதை தவறா பயன்படுத்தினதுனால அவருக்கு ஏற்பட்ட விளைவு. இன்னைக்கு உண்மையிலே வரும்போது என்னமோ நினைச்சாங்க எல்லாரும். ஆனா இன்னைக்கு அவருக்கு கொடுத்த வாய்ப்பை அவர் நழுவ விட்டுட்டாரு. நீ டெல்லியில இருந்தா கூட அவரால் ஒரு கவுன்சிலரை ஜெயிக்கிறது கூட கஷ்டம். இப்ப நீங்க வாய்ப்புகள் பத்தி பேசும்பொழுது உங்களுக்கு முதல் முறையாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு துணை கேள்வி கேட்க விரும்புறேன். முதல் முறையாக ராமநாதபுரம் மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த முறை போட்டியிடவில்லை, வேறு ஒருத்தர் போட்டியிடுகிறார். இப்போ இந்த வாய்ப்பை நிறைவாக நாம் செய்திருக்கிறோம் என்ற மன நிறைவு உங்களுக்கு இருக்கா? எந்த அளவுக்கு நிறைவா செஞ்சிருக்கோம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுட்டா எவ்வளவு மார்க் போடுவீங்க? எனக்கு நானே போட்டா 10 மார்க் கூட நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு திருப்தி இல்லை. கண்டிப்பா நான் ஒரு எம்பியா என் தொகுதி மக்களுக்கு செஞ்சதுல எனக்கு கண்டிப்பா திருப்தி இல்லை. ஏன்னா மத்தியில சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மத்திய அரசு செஞ்சாதான் அந்த திட்டங்களை வாங்கி நான் என் மக்களுக்கு செஞ்சிருக்க முடியும். ஒண்ணுமே நடக்காதப்ப நான் எதை கொண்டு வந்து என் மக்கள்கிட்ட செய்யறது? எந்த திட்டமாவது அவங்க நம்ம சொல்றது அங்க நிறைவேற்றினாங்கன்னா அதை கொண்டு வந்து என் மக்களுக்கு செய்யலாம். எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது நானும் ஏதோ போறோம் வர்றோம், பார்லிமெண்ட்டுக்கு போறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி லெவல். இதெல்லாம் இப்பதான் நீங்க ஆரம்பத்தில் அந்த கட்சி கூட்டணியில தான் நீங்க இருந்தீங்க. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் வருகை பதிவு என்பதே 38% தான் இருக்கிறது. ஒரு ஜஸ்ட் பாஸ் 38% இருக்கு. ஏன் உங்களுடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் அந்த அளவுக்கு ஊக்கமானதாக, அதிக செயல் ஊக்கம் கொண்டதாக இல்லை? பார்லிமெண்ட் எத்தனை நாள் நடந்ததுன்னு பாருங்க. அங்க இந்த கடந்த 5 வருட காலத்துல ஒன்லி பார்லிமெண்ட் அட்டெண்டன்ஸ் தான் அவங்க கணக்கு எடுக்கிறாங்க தவிர எத்தனை நாட்கள் பார்லிமெண்ட் முறையாக முழுமையாக நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பார்லிமெண்ட்டுக்கு போறேன், அங்க பார்லிமெண்ட் நடக்கல, அட்ஜாயின் பண்றாங்கன்னா நான் அதுல கையெழுத்து போட மாட்டேன், நான் வந்துட்டேன். எதுக்கு சும்மா போய் தேவையில்லாம நமக்கு பார்லிமெண்ட் நடக்கலன்னு நான் அப்படியே சென்ட்ரல் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வந்துருவோமே தவிர போய் சைன் பண்ண மாட்டேன். அதனாலதான் தவிர நீங்க பார்லிமெண்ட் நடந்த நாட்கள் எத்தனை, அதுல ரித்தீஷுடைய வருகை பதிவு எத்தனைன்னு பாருங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இறுதியாக ராமநாதபுரம் தொகுதி மக்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்தோம். அந்த கேள்வி இதுதான்: தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதற்கு 24% மக்கள் ஆம் வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 31% மக்கள் இல்லை, வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். 45% மக்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் இருக்கலாம், வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, வராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். 24% மக்களுடைய விருப்பம் அவர் பிரதமராக வர முடியும் என்று நினைக்கிறார்கள். இது நம்ம ஏற்கனவே பேசினதுதான். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர முடியுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் பிரதமரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது 24% மக்கள், உங்கள் பகுதி மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். 31% மக்கள் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எஞ்சி இருப்பவர்கள் வரலாம், வராமலும் போகலாம். இது ஒரு கலவையான ரியாக்ஷன் தான் நாடாளுமன்ற உங்கள் தொகுதியிலிருந்து கிடைச்சிருக்கு. இல்ல, அது உண்மைதான். அதாவது வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி வரலாம், வராமலும் இருக்கலாம். வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க காங்கிரஸ் இந்த 3ல நீங்க எதுக்கு வாக்களிக்க விரும்புறீங்க? நான் என் கட்சிக்கு தான் வாக்களிப்பேன், திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன். நான் நினைக்கிறேன் உங்கள் மக்களிடம் கேட்ட அதே கேள்வி தான் உங்களிடம் கேட்கிறோம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வாய்ப்பு இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? ஆம் இல்லை வந்தா ஒரு தமிழனா நான் சந்தோஷப்படுவேன். வர்றதுக்காக நீங்க ஓட்டு போடுங்கன்னா நான் போடுவேன். இது தமிழன் ஒரு முதல்ல ஒரு தமிழர் பிரைம் மினிஸ்டர் பதவி மட்டும் நம்ம இது வரைக்கும் வைக்கல. அப்படி ஒரு பதவி அந்த அம்மாவுக்கு கிடைச்சிச்சுன்னா சந்தோஷப்படுவேன். பிரதமர் பற்றி நாம் பேசும்போது ஏற்கனவே நம்முடைய கருத்து கணிப்பில் ஒரு கேள்வியை பார்த்தோம். இந்தியாவை தற்போதைய சிக்கல்களிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய திறமை படைத்தவராக யாரை பார்க்கிறீர்கள் என்று ராமநாதபுரம் தொகுதி மக்களிடம் வைத்த அதே கேள்வியைத்தான் மக்கள் பிரதிநிதியான உங்களிடம் வைக்க விரும்புகிறோம். நீங்கள் அந்த வல்லமை படைத்தவராக யாரை பார்க்கிறீர்கள்? நரேந்திர மோடியா, ராகுல் காந்தியா, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவா? எனக்கு நீங்க வல்லமை படைத்தவர்னா என்னுடைய தலைவர் கலைஞருக்கு அந்த திறமை இருக்கு. இப்ப நீங்க கேட்கிற ஆப்ஷன்ல ஒரு தமிழனா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்தா நல்லதுன்னு நினைப்பேன். இப்போ இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்தோம். நீங்கள் எங்கள் அரங்கத்திற்கே வந்திருந்து இது பற்றி நிறைய பதில்களை அருமையாகவும் பொறுமையாகவும் சொன்னீங்க. மிக்க நன்றி. நேயர்களே, நாளை மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியோடு சந்திப்போம். வணக்கம்.